பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். பிரியத்துக்குரியவர்களே, டெய்லி நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்களா? இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? ஆண்டவர் உங்களோட தினந்தோறும் பேசுகின்றாரா? அப்படி பேசுவதாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால் ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவதாக, இந்த செய்திகளை நீங்கள் அநேகருக்கு ஃபார்வர்டு செய்யும்படியாக, அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது உங்களோடு கூட சேர்ந்து அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் கூட உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கர்த்தர் கிருபையினாலே கட்டப்பட்டு அநேக முதியவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. மைதான காலத்தில் அநேகர் பிள்ளைகளாலே அவள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை. இன்னும் சில பெரியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பாசத்துக்குரியவர்களாக இருந்தாலும் தூரத்தில் இருக்கிறபடினாலே அவர்களால் கவனிக்க முடியவதில்லை. அதனால் அவங்க வருத்தமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே தனியாகவே இருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒன்று நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவதாக இங்கே இருப்பவர்களுக்கு தினந்தோறும் ஜெபங்கள் எடுக்கப்படுகிறது. அதற்காக நாம் நல்ல ஊழியக்காரர்களையும்
குருவானவர்களை நாம் தினந்தோறும் அழைத்து கொண்டு வருகிறோம். அவருடைய செய்திகள் இவர்களை மிகவும் ஆறுதல் படுத்துகிறது. எனவே ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டும் என்று விரும்புகிற அந்த முதியவர்களுக்கு இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே நீங்கள் இதற்கான முயற்சிகளை எடுத்து இந்த புதிய வருடத்தில் ஆரம்பத்திலே வந்து சேரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரித்துக்குரியவர்கள் இந்த ஊழியத்தை சார்ந்த ஒரு சில பிள்ளைகள் திருமணமாகி பல பிரச்சனைகளாலே சட்டப்பூர்வமாக இப்பொழுது பிரிந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாலிப மகள், 27 வயதாகிறது. அவருடைய அம்மா பாட்டி ரொம்பவும் ஜெபிக்கிற பிள்ளைகள், மிகவும் அன்பான பிள்ளைகள். நான் ஹவுஸ் விசிட்டுக்காக வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து அன்பாய் விசாரித்து மிகவும் பாசமாக இருக்கிற பிள்ளைகள். அவர்களுக்கு அவருடைய பேத்திக்கு நன்கு ஜெபிக்கிற, நன்கு படித்து வேலை பார்க்கிற ஒரு மகன் தேவை. அதே போல் இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதாகிற ஒரு தம்பி. அவருடைய குடும்பம் மிகவும் சிறப்பான ஒரு குடும்பம். அவருடைய தாயார் மற்றும் அக்காவுடைய ஃபோட்டோ தான் இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ஜெபத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஊழியத்தில் 10-15 வருஷமாக இருக்கிறாங்க. தம்பிக்கு மேனேஜர் போஸ்ட் இருக்குது, 60 பேர்கிட்ட கீழே வேலை பார்க்குறாங்க. அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் ஒரு பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. நல்ல குடும்பம், மேன் மக்கள். மூத்த மகன், அவருக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. அவனுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு மருமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிற அன்பு மகள், ஃபோட்டோவை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்காங்க. இளம் விதவை, ஒரு குட்டி குழந்தை உண்டு. இருவரையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள விருப்பமுடைய ஜெபிக்கிற நல்ல ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருடங்கள் சென்றது. பார்த்தீர்களா? அந்த அரண்மனையை கட்டுறதுக்கு 13 வருஷம் ஆச்சான். மிக பெரிதான அரண்மனையை சாலமோன் ராஜா அவர் திட்டமிட்டு தன் மனதில் இருந்தபடியே நிதானமாக பார்த்து பார்த்து கட்டுவதற்கு 13 வருடங்கள் ஆயிட்டான். அதுக்கு பிறகுதான் அவர் அந்த வீட்டில் போய், அந்த அரண்மனையில் போய் அவர் கூடியிருந்தாரா. வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் கட்டி முடிப்பதற்கு, சில காரியங்களை சாதிப்பதற்கு, சில பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, சில விளக்கரைகளை செலுத்துவதற்கு சில காலம் ஆகும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சாலமோன் ராஜாவுக்கு ஏதாவது குறை இருந்திருக்குமா? இதில் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி அவர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? எல்லாம் இருந்திருக்கும். அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஆனாலும் சில காலங்கள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நம்ம காத்திருக்கிறதுனால தான் மிகப்பெரிய அரண்மனைகள் நமக்கு காத்திருக்கிறது. அந்த அரண்மனைகள் நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை உணருங்கள். ஆத்திரப்படாதிருங்கள், அவசரப்படாதிருங்கள். என்ன ஆண்டவர் என்று சொல்லி முறுமுறுக்காதிருங்கள். என் ஆண்டவர் எனக்கு நலமானதே செய்வார் என்று சொல்லி சொல்லுங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு அரண்மனையிலே உங்களை குடியிருக்க பண்ணுவார். 1000 வேலைக்காரர்களை தருவார். எல்லா வசதிகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். கர்த்தரது நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு பாரக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஆண்டவர் தெபொரா எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் எனப்பட்ட அந்த அதிகாரங்களில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் ஆணாக பிறக்கவில்லை. அவர்கள் தேவ சித்தத்தின்படி ஒரு பெண்ணாக பிறந்திருந்தார்கள். அநேகர் பெண்கள் என்றாலே கிள்ளுக்கிரையாக நினைப்பதையும் அலட்சியப்படுத்துவதையும் பார்க்கிறோம். பெண்கள் என்றால் பொதுவாகவே அவர்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிற அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கிறது இல்லை. என்னுடைய சகோதரிகள் எப்பொழுதும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, பல வேலைகளை செய்கிறாங்க. அதில் அவங்க திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நானும் ஊழியத்திற்காக அலைந்து திரிகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகள் பிரயாணத்திலேயே போகிறது. அநேக பேரை நான் சந்திக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய ஊழியங்களையும் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் எக்கச்சக்கமான ஆட்களை நாள்தோறும் சந்திக்கின்றேன், வருகின்றேன், போகின்றேன், போக்குவரத்தாக இருக்கின்றேன். பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடிகிறது. இதில் முக்கியமான காரியம் இன்றைக்கு இது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரியத்துக்குரியவர்கள், ஒரு ஆணாக இருக்கும் பொழுது இப்படியாக பல இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிட்டுகிறது, பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இதே போல் தான் பாரக்கிட்டையும் ஆண்டவர் தெபொரா மூலமாக சொல்கிறார், நீ போய் ஒரு ஊழியத்தை செய்யணும், என் ஜனங்களை மீட்டுட்டு வரணும், உனக்கு நான் வெற்றி தருவேன்னு சொல்லிட்டு
அந்த ஆணுக்குரிய செய்தியை ஆண்டவர் தெபொரா எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, பெண் தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கு அருமையாய் முதலாவது அவர் கொடுக்கிறதை நான் காண்கிறோம். அந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு ஜெபித்திருப்பார்கள் என்றால், எவ்வளவு கர்த்தரோடு நெருங்கி இருந்திருப்பார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கை உத்தமமாக இருந்திருக்கும் என்றால் கர்த்தர் அவர்களை நேசித்திருப்பார். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஜெபத்து சத்தத்தை கேட்டு பக்கத்தில் வந்திருப்பார், ஆற்றியிருப்பார், தேற்றியிருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஆவியை தந்து தன்னுடைய சத்தத்தை கேட்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை அந்த பெண்ணாகிய தெபொராவுக்கு கொடுக்கின்றார். அதிலிருந்து ஆண்டவர் ஆண் என்று பெண் என்று பார்ப்பதில்லை, வேறு பிடித்து பார்ப்பதில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் கடவுளை சத்தத்தை கேட்கிற அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசனியாக மாறுகிற அளவிற்கு தெபொரா எனப்பட்ட ஒரு பெண் அந்த நாட்களிலே கர்த்தரோடு மிகவும் ஐக்கியமாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தரோடு அதிகமாய் நெருக்கமாய் நாம் மாறுகிற பொழுது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும், அவருடைய வாழ்விலே கர்த்தர் அவர்களுடைய தன் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களோடு உரையாடுகின்றார். அவர்களுக்கு விசேஷித்தமான கிருபைகளை கொடுக்கின்றார். அவர்களை அநேகருக்கு, சொந்த நாட்டிற்கே, உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்பதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது. சென்னையிலேருந்து வந்த போதில் நிறைய வாலிபர்கள்லாம் ஒன்று கூடி ஜெபிப்போம். ஒரு நாளில் ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, கூட்டம் வந்திருந்ததுனால அந்த பிசாசு எளிதிலே துரத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். முட்டைக்கால் போட்டுச்சு, கையப்ப கேட்டுச்சு, உன் பேரை சொன்னா சொல்லிச்சு, சொல்லப்படினா அது ஆடியது. அப்பொழுது 20-25 வாலிபர்கள் அங்கே இருந்து மிகவும் அதிசயப்பட்டு போனார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர்கள் கண்டதில்லை. அதுக்கு பிறகு என்னை குறித்து, அந்த நிகழ்ச்சியை குறித்து 2 வாலிபர்கள் சேர்ந்து பேசியிருக்காங்க. அதில் உள்ளவர் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, எப்படி அவன் பையெல்லாம் ஈஸியாக துரத்துறானே என்ன. அப்பொழுது இன்னொரு சீனியர் சொன்னாரா, அவனுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும், அதனால தான் ஆண்டவர் மூலமாக கிரியேட் செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரோடு அதிகமாக ஜெபிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொன்னாரா. பார்த்தீர்களா, ஒரு மனிதன் அதிக விசுவாசம் இருக்கிற பொழுது, அதிகமாக கர்த்தரோடு நடக்கிற பொழுது, அவன் எந்த பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க, அது மாதிரி ஊழியங்களை எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரால் ஊழியத்தில் மாத்திரம்தான் பயன்படுத்த முடியுமா? இது மாதிரி உலகப்புறமான காரியங்கள், படிப்பு, விளையாட்டு, இல்லைன்னா பொது வாழ்க்கை, இல்லைன்னா பிஸ்னஸில் ஆண்டவரால் உயர்த்த முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை, இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நீங்கள் கர்த்தரோடு நடப்பீர்கள் என்றால், மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள் என்றால், எவ்வளோ கஷ்டமான ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும், நீங்கள் யாராலும் சாதிக்க முடியாததை சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எவருக்கும் இல்லாத கிருபைகளை கொடுப்பார். எல்லாரும் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை குறித்து நிறைய இடங்களில் போய் எல்லாரும் பேசுவாங்க, இந்த பிரதர் இப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு பாரு, இந்த பிஸ்னஸில் அப்படி இருக்கு பாரு, இப்படி இருக்கு பாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசுவாங்க. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான கிருபைகளை தருவார். இதுதான் தெபொராவுடைய வாழ்க்கை இல்லையா? ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து அவர் ஒரு நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பதை பார்க்கிறோம், தலைவனை தேர்வு செய்வதை பார்க்கிறோம். பாரக், யுவர் த கை, நீ தான்ப்பா, போ, பெரிய வெற்றி உண்டாகும், நீ இப்படி செய்யணும், இங்கே போகணும், இத்தனை பேரை கூட்டிட்டு போகணும், இந்த கோத்திரத்தை கூட்டிட்டு போகணும். எல்லா கட்டளைகளுமே ஆண்டவர் தெபொரா எனப்பட்ட தன்னுடைய பிரியமான ஒரு பிள்ளையின் மூலமாகத்தான் அவர் கட்டளையிட்டாராம். நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது பிறருடைய வாழ்க்கையின் ரகசியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். அவர்கள் இதனால தான் தோல்வி அடைகிறாங்க. இப்படி செய்ய சொல்லு, இந்த பிஸ்னஸ் அப்படி பண்ண சொல்லு, அவருடைய குடும்பத்தில் இந்த காரியங்களை மாற்றி அமைக்க சொல்லு, அவருடைய வீட்டில் இந்த காரியங்கள் சரியில்லை, இதெல்லாம் செய்ய சொல்லு. அப்பொழுது ஆண்டவர் வெற்றி கொடுப்பேன், நான் கொடுப்பேன், அவங்கள்ட்ட போய் சொல்லுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பார். இவருடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை செவ்வையாக்க, அவர்களுக்கு வழியை காண்பிக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் நீங்கள் தெபொரா மூலமாக ஆண்டவர் செய்வதை காண்கிறோம். கிறிஸ்துக்குரியவர்களே, உலகப்பிரமான காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு மக்கள் எதுக்கலாமோ நேரத்தை செலவழிக்கிறாங்க, பணத்தை செலவழிக்கிறாங்க, கடைசியில் வேதனையோடு திரும்பி வராங்க. ஆனால் ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம்னா எல்லாம் நலமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். தெபொரா மாதிரி கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படியாக இந்த பாரக் எனப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருந்து இந்த யுத்தத்தை செய்து மாபெரும் வெற்றியை பெற்றுக்கொண்டு திரும்பி வா என்று ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவரை கொஞ்சம் பேக் அடிக்கார். இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்காதா, பொறுப்பு கிடைக்காதா, அரசியல்வாதிகள் துடிக்கிறாங்க. ஈவன் திருச்சபை அரசியலில் கூட எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் தர மாட்டீங்களா அப்படி துடிக்கிறாங்க. மக்களுக்கு எப்படியாவது ஒரு பதவியை பெற்றுக்கொள்ளணும், ஒரு நாற்காலியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஆனால் ஒரு சிலர் அந்த பதவியெல்லாம் மதிக்கிறதே இல்லைங்க. என்னை மாதிரி ஆட்கள்லாம் எனக்கெல்லாம் எந்த பதவியும் வேண்டவே வேண்டாம். நான் எங்கே போனாலும் அதான் சொல்லுவேன், எனக்கு பதவியே வேண்டாம்.
நான் அது பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், நான் அது பாட்டுக்கு ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இதில் என்ன எனக்கு பதவி தேவை, எனக்கு என்ன ஒரு மரியாதை தேவையில்லை, நான் ஏன் பாதியில் போகிறேன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஊழியம் செய்கிறவங்க பிஸியாக இருக்கிறவங்க எனக்கு வேண்டாம், பதவி வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஊழியம் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம அதிர்ச்சியாக இருக்குது, அவங்க சொல்கிறேன் இந்த பாரக் மாதிரி, நீ வந்தால் நான் போகிறேன். அப்புறம் அம்மா நீங்கள் தான் வரணும், நீங்கள் தானே எனக்கு இந்த காரியங்கள்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் தானே கடவுளோட கூட இருக்கிறீங்க, அதனால் நான் ஒத்தையில் போனால் தோற்றுருவேன், நீங்கள் வந்தால் தான் எனக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன், நீங்கள் வரட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் ஒரு வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மிகவும் நல்ல வசனம் இந்த வசனம் தான் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பெண்ணிடத்தில் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு பெரிய சௌரியவான் கெஞ்சுவதை பார்க்குறோம். நீங்கள் வந்தாதான் நான் போவேன், நீங்கள் வரட்டா நான் போக மாட்டேன். பிரியத்துக்குரியவர்கள், என்ன ஒரு கணம் இங்கே தெபொராளுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் காண்கிறோம். ஒன்று, நம்ம இந்த பாரக் மாதிரி நம்ம இருக்கவே கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் காண்கிறோம். இன்னொன்று, எந்த அளவிற்கு கர்த்தர் தெபொரா மீது ஒரு மரியாதை எல்லாரும் கொடுத்திருந்தார் என்றும் தனக்கு பிரியமான பிள்ளையை உயர்த்தினார் என்று நாம் காண்கிறோம். முதலாவதாக நாம் இந்த பாரக்கை பார்க்கிறோம். இவர் சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு தவறான காரியம். அவர் கடவுள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் வந்தால்தான் எனக்கு வெற்றி, ஆண்டவர் எனக்கு பக்கபலமாக இருந்தால்தான் வெற்றி. தாவீது என்ன சொன்னார்? அப்பா நீங்கள் என் கூட வருவீங்களா, அப்பா எனக்கு வெற்றி தருவீங்களா, அப்பா அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். அவர் எப்பவுமே ஆண்டவரையே சார்ந்திருந்தார். ஆனால் இங்கே பாரக் அப்படி சொல்லாதபடி ஒரு பெண்ணிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் வந்தாதாம்மா, அம்மா தீர்க்கதரிசி அம்மா, நீங்கள் வந்தாதாம்மா நான் போவேன், அப்போதாம்மா எனக்கு வெற்றி, இல்லைன்னா நான் தோற்று போயிடுவேம்மா, நீங்கள் வரல நான் போவே மாட்டேம்மா. ஒருவேளை அது தெபொராளுக்கு கொடுக்கப்பட்ட கனமாக இருந்தாலும் இது பாரக்கை நாம் உற்று நோக்கி பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிதான தவறு. அவர் எந்த அளவுக்கு பக்குவப்படாதவராக இருந்தார், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தூரமானவராக இருந்தார். தகப்பனை நம்புவதை விட, ராஜாவை நம்புவதை விட ஒரு பெண்ணிடத்தில் தன் நம்பிக்கை வைத்தார். அந்த அளவுக்கு மனிதர்களை நம்பினார், கர்த்தரை அதிகமாக அறியாதவராக இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கி இந்த பாரக் ராஜாவை போலவே அவங்க இருக்கிறாங்க. அவங்க யாராவது ஒரு நபர் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கிறாங்க. அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், இல்லை என்றால் நண்பனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இல்லை என்றால் ஆசிரியராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம். அவர்கள் நீங்கள் வந்தாதான் நான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் அவங்க இருக்கிறாங்க. அவங்க மனசு யாரோ ஒருவரை அதிகமாக நம்புவதை பார்க்கிறோம். சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு நிலைமை வருகிற பொழுதுதான் இப்படியாக ஒரு ஊண்டுகோலை நம்ம தேடுகிறோம். நடக்க முடியாமல் வயதான காலம் வரும்போது ஒரு ஸ்டிக்கி வச்சுருப்பாங்க, அதை ஊனி ஊனி நடப்பாங்க. சமீபத்தில் நமது கார், பழைய சைலோ கார், அது மாளிகையில் ரொம்ப வருஷமாக, 1 வருஷம் 1.5 வருஷமாக அப்படி ரிப்பேர் ஆகி நின்றுது. அதில் பணம் இல்லாதனால நமக்கு அது சரி செய்யவே முடியல. அதுக்கப்புறம் இப்பொழுது அது சரி செய்யலாம், அங்கே அடைக்கலான் குருவி முதியோர் இடத்துல இருக்கவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பரை, என் கூட ஸ்கூலில் படித்த நண்பர், இப்பொழுது ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கார், அவரை வரவழைத்தேன். ஃபோன் பண்ணோன்னே அவர் வந்தார். பார்த்தா அவர் இந்த வாக்கர்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஊனி ஊனி நடந்து வந்தார். எது நண்பா இப்படி ஆகி போச்சு என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு காலை எலும்பு முடிந்து விட்டது, இப்பொழுது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஐ எம் ரெக்கவரிங், எனக்கு பரவாயில்லை, ஆனாலும் கூட நான் காலை நடக்கிறதுக்கு இந்த வாக்கர் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஒருவேளை சீக்கிரத்தில் சுகமாகிடுவார், அந்த வாக்கர் தேவைப்படாது. இருப்பினும் இப்பொழுது நடப்பதற்கு அந்த வாக்கர் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்றால் அவரும், அந்த மனிதனும் உங்களுக்கு வாக்கராக இருக்கிறாங்க. அவங்க வந்தால் தான் முடியும், அவங்க சொன்னால் தான் முடியும். அதான் வாக்கர். அந்த வாக்கரை வச்சு தான் நீங்கள் நடக்கிறீங்க. தானாக உங்களால் நடக்க முடியாது, தானாக உங்களால் செயல்பட முடியாது, தானாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இவர் வந்தால் தான் முடியும், இவர் வந்தால் தான் முடியும்னு சொல்லி நீங்கள் ஒரு காலம் அப்படி இந்த பாரக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது என்று உங்களை நான் அன்பாக அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும், ஆண்டவர் நம்ம கூட வந்தால் போதும், பெரிய காரியங்களை செய்யலாம். இவங்க வந்தால் தான் இந்த காரியத்தில் வெற்றி நடக்கும்னு ஒரு மனிதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விடுவீர்கள் என்றால் அது நிச்சயமாக ஆண்டவரை வேதனைப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஆண்டவரை நாம் முழுமையாய் நம்ப வேண்டும். ஆண்டவரை ஒரு சிறு குழந்தை போல நம்ப வேண்டும். அவர் நம்ம கூட இருக்காரா, வந்துட்டு இருக்காராங்கிறத ஒவ்வொரு நிமிடமும் செக் பண்ணி பார்க்கணும். வாக்கிங் போகிறீங்களா, காலையில் ஆண்டவர் என் கூட இருக்காரா செக் பண்ணி பாருங்கள். படிக்கிற தம்பி தங்கச்சி, படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, நீ உட்காந்துரா 2 மணி நேரம் படிக்க போகிறேன்,
செக் பண்ணி பாருங்கள். இருந்தாருன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி அகாடமிக் சைடில் எக்ஸாமில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வார். அவர் கூட இருப்பாருனாலே வெற்றி தான். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, ஆண்டவர் வந்திருக்காரு, அதைத்தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மனிதர்கள் மீது ஒரு பொழுது நம்பிக்கை வைக்க வேண்டாம். விருத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தின் பகுதியை இன்னொரு கோணத்திலிருந்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களை நிறைய பேர் வேண்டாம் நீ மாத்திரம் வரக்கூடாதா, யாருனாலும் உள்ளே வரலாம், யாருனாலும் சரி, நீ மட்டும் இது செய்யக்கூடாது, நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, ஓ மோத்தில் மாத்திரம் நான் முழிக்கவே கூடாது, ஓடிப்போ என்று அங்கு அநேகர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் விரும்பப்படாத ஒரு பொருளாக இருக்கலாம், தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கலாம், வராதன்னு சொல்லி சொந்த கணவனே விரட்டி விட்டுருக்கலாம், சொந்த மனைவிக்கு நீங்கள் அருவருப்பானவங்களாக இன்றைக்கி இருக்கலாம், சொந்த பிள்ளைகளே உங்களை கேவலமாக பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருப்பது போல உணரலாம். நீ மாத்திரம் வரக்கூடாது, நீ மாத்திரம் இதை செய்யக்கூடாது, இதுதான் சாத்தான் அநேகருடைய வாயிலிருந்து பேசி உங்களுடைய மனதை உடைக்கும்படியாக, உங்கள் காதில் கேட்கும்படியாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இது நிமித்தமாக அதிக மன வியாகுலப்பட்டு நொந்து போயிருக்கலாம். உனக்கு மாத்திரம் இது கிடையவே கிடையாது, உனக்கு மாத்திரம் ஒன்றுமே தரமாட்டோம், எல்லாரையும் விட்டுருவோம், ஆனால் ஒன்றையை விட மாட்டோம்னு சொல்லி இன்றைக்கு போல்லாத மனிதர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கலாம். விரித்துக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். மகனே, இன்றைக்கி உன்னை மாத்திரம் விட மாட்டோம், நீ மாத்திரம் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கண்ணு மத்தியில் நீ என்னிடத்துல வருகிற பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் பலன் தருவேன், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவேன், உன் வாழ்க்கையில் இல்லாதவைகளை நான் இருக்கிறவைகளை மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய கணவர் இல்லாமல் இருக்கலாம், விதவையாக நீங்கள் இருக்கலாம், உங்களை எல்லாரும் பார்த்து ஓடுன்னு விரட்டலாம், அப்பா இல்லாத பிள்ளையாக இருக்கலாம், வேலை இல்லாதவராக இருக்கலாம், படிப்பு இல்லாதவராக இருக்கலாம், அதனால உங்களை பார்த்து ஒரு அபசகுனமாக அமங்கலமாக பார்க்கலாம். நீ வரவே கூடாது, உன் முகத்தில் முழிக்கிறதே எனக்கு சாபம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அதாவது இயேசு உங்களை அப்படி ஒரு பொழுதும் அமங்கலமாக பார்ப்பதில்லை, உங்களை அபசகுனமாக பார்ப்பதில்லை, அவர் உங்களை கேவலமாக பார்ப்பதில்லை, உங்கள் குறைகளை பார்ப்பதில்லை, உங்களை இயலாமை அவர் பார்ப்பதில்லை, உங்களை அவர் அருவருப்பதில்லை, உங்களை அவர் நேசிக்கிறார். உலகம் வெறுக்க உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தமாய் ஓடி வருகிறார், உங்களை அணைத்துக் கொள்கிறார், உங்களுக்கு அதிகமான அன்பை செலுத்துகிறார். மகனே, நீ கலங்காதே, திகையாதே என்று உங்களை ஆட்டி தேற்றுகிறார், ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிறார். இரண்டாவதாக, யார் உங்களை கேவலமாய் பேசினார்களோ, தள்ளினார்களோ, புறக்கணித்தார்களோ, வேண்டாம் என்று சொன்னார்களோ, அவர்கள் மத்தியிலே உங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், தயார்படுத்துகிறார். உங்களுக்கு எது இல்லையோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முடிவு செய்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். ஏழ்மை நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை, பணத்தை, செல்வங்களை இந்த பூமியில் அவர் தருகிறார். ஏனென்றால் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்காரோ அவருக்கு அதை கொடுப்பார். பிரியத்துக்குரியல் கொடுத்துட்டு உங்களை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பார். உங்களை அரண்மனைகளில் அவர் குடியிருக்கும்படியாக செய்வார். உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை தருவார், வேலைக்காரர்களை தருவார், சொத்துக்களை தருவார், பணத்தை தருவார். அதன் மூலமாக இந்த காட்சியை பார்க்குற எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாக மாற்றப்படுவீங்க ஆண்டவரால், உங்கள் பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால். அப்பொழுது உங்களை யாரெல்லாம் தள்ளினார்களோ, யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ, நீ மாத்திரம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அவங்கெல்லாம் அவங்ககிட்ட வந்து, எப்பா நீ வந்தாதான்ப்பா நாங்கள் இதை செய்ய முடியும், தலையை காட்டிட்டு போயிருப்பான், நீ வந்தாதான்ப்பா நாங்கள் இந்த வீடை பால் காய்ச்சுவோம், நீ வந்தாதான்ப்பா நாங்கள் வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுவோம், நீ வந்தாதான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், நீ வந்தாதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் இல்லையா. எல்லாரும் இந்த பாரக் தெபோராட்ட சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் கூட எல்லாரும் உங்கள் இடத்துல சொல்லும்படியாக ஆண்டவர் செய்வார். நீ வந்தாதான்ப்பா எங்கள் வாழ்க்கையில் வெற்றி, நீ வரலன்னா நாங்கள் தோற்று போயிடுவோம்ப்பா, நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும், நீ வரணும் செய்யவே மாட்டோம். உங்களை ஒரு நாள் வெறுத்து பேசணும் அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் மகனே நீ வந்தாதான் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரட்டும். அவர் வந்த பிறகு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், அவர் வந்த பிறகு தான் எல்லாம் நடக்கும், அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு மாற்றுவார். அங்கே ஈசாயின் குமாரன் 7 பேரை கொண்டு வந்து ஈசாய் காமிக்கிறார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு, இவர்களில் எவரும் கிடையாது, இவ்வளோதானே உனக்கு பிள்ளை அப்படின்னு. இல்லை, ஒருத்தன் இருக்கான், ஒன்றுத்துக்காக ஒருத்தன் இருக்கான், அவனை நான் காட்டுக்கு ஆடுமைக்கு அனுப்பியிருக்கேன், ஊருக்கு வெளியே கிடக்கான், விளங்காதவன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறார். என்ன நீர் அப்படி சொல்கிறீர், அப்படி சொல்லாதிரும், அவன் வந்தாதான் நான் உட்காருவேன், அவன் வராமல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் ஏஞ்சி நிற்கிறார், உட்காரவே மாட்டேங்கிறார். உன்னை தீர்க்கதரிசி நிற்கும் போது இவன் உட்கார முடியுமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. யாருக்காக? கடைக்குட்டி தாவீதுக்காக. அவர் காட்டில் அனுப்பியே வேகமான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அது வரைக்கும் எல்லாரும் நின்றுக்கிட்டே கால் கிடக்க நின்னாங்களாம். வந்த உடனே
யார் அற்பமாக நினைச்சாங்களோ அவங்க மத்தியில் தாவீதை ஆண்டவர் என்னையால் அபிஷேகம் பண்ணி நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லி உயர்த்தி விட்டாராம். பிரியத்துக்குரிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியே செய்வார். இன்றைக்கு யார் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் வரணும், வந்தாதான் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம், நீங்கள் வராமல் ஒன்றுமே பண்ண மாட்டோம் என்கிற மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். இதனால இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகின்றவராக இருக்கின்றார். இதை பிடிச்சிக்கிடுங்க. இந்த வசனத்தை டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா இடத்துல உங்களை வாழாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, எல்லா ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கிடத்தில் கொண்டு போய் வைப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு ஆண்டவரை தெபரா பாரக் மூலமாய் பேசுனீங்களே, நீ வந்தால் நான் போவேன், நீ வரட்ட நான் போவே மாட்டேன். ஒரு சாதாரண பெண்ணிற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தீரே, அருளி செய்தீரே ராஜா. இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதே கிருபை அருளி செய்வீராக. நீ வந்தாதான் எல்லாம் முடியும்னு சொல்லி எல்லாரும் சொல்லத்தக்க அளவிற்கு ஆண்டவரை ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாருங்க. கர்த்தாவே மனமிறங்குங்க, கர்த்தாவே உதவி செய்யுங்க, கர்த்தாவே சூழ்நிலையை மாற்றுங்க, கண்ணீரை துடைத்தருளுங்கப்பா. மனிதர்களால் ஆகாது தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனப்பட்ட வாக்கு தத்தம் இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அவர்களை எப்படி விலையேறப்பட்டவர்களாகி மாற்ற வேண்டும், அவருக்கு எப்படி எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், எப்படி அவளை உயர்த்த வேண்டும் எங்களுக்கு தெரியாது ராஜா, எங்களுக்கு தெரியவே தெரியாது. உமக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு மனம் உடைந்து நொந்து போயிருக்கிறார்களோ, அதை உயர்த்தும்படியாக ஒரு வார்த்தை சொல்லும். அப்பொழுது எல்லாம் நலமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. உடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. அப்படி வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு என்ன வியாதியோடு இருந்தாலும் பிள்ளைகள் இப்பொழுதே சுகம் பெறுவார்களாக. எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் அப்படி நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மரணத்தின் இறுதி நேரத்தில் இருக்கிற, விளிம்பில் இருக்கிற, பாதாளத்தின் வாய்க்குள்ளே போக இருக்கிற, சிங்கத்தின் ஆண்டவரே வாய்க்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், காண்டாமிருகத்தின் கொம்புள்ள இருக்கிறவர்களையும் கூட நீர் விடுவிப்பீராக. கொலையுண்ண போகிறவர்களையும் கர்த்தர் விடுவிப்பீராக. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது அவளை விட்டு நீங்கி போகட்டும், வாதை அவளை விட்டு நீங்கட்டும். சுகம் பெற்று மறுபடி எழும்பி ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கட்டும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் ஆண்டவரை நீர் அதை மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செழிப்பை கட்டளையிடுவீராக, வறுமையை மாற்றுவீராக, இயலாமையை மாற்றுவீராக, வேதனை அவமானத்தை மாற்றுவீராக. பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியில் தலைநிமிர்ந்து வாழ முடியும் அப்பா? யாருக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் ஐயா? எப்படியாவது வாருங்கப்பா. அப்படியே பிள்ளைகளை அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு வெக்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான பலனை தாருங்க. எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல பணம் இல்லாமல் அவமானப்பட்டாங்களோ, வேலை இல்லாமல் அவமானப்பட்டாங்களோ, திருமணம் ஆகாததுனால, குழந்தை இல்லாதனால, எந்த இடத்துல கேவலமாய் பேசுனதுனால, எங்கு தாழ்த்தப்பட்டு தலை குனிந்து நின்றாங்களோ அந்த இடத்துல தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்யுங்கப்பா. சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறை கூட இருக்கக்கூடாது. என்ன குறையாக இருந்தாலும் நிறைவாய் மாற்றுங்க. இதற்காக காத்திருக்கின்றார்கள். அந்த காரியங்களை வாங்கி செய்யுங்க. குடியை விட முடியவில்லையே, போதையை விட முடியவில்லை, கெட்ட நண்பர்களை விட முடியவில்லையே, கஞ்சாவை விட முடியவில்லையே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற மக்கள், மொபைலுக்கு அடிமையாக இருப்பவர்கள், பைக் எடுத்து வேகமாக ஓட்டுறாங்கப்பா. ஒரு சின்ன செகண்டில் தவறி விழுந்தாங்கன்னா உயிர் பேருமே அப்பா. அவர்களை எப்படியாவது சந்திப்பீராகப்பா. எப்படியாவது அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. விபத்தே வேண்டாம், மரணமே வேண்டாம் ஐயா. ஐயோ ராஜா, பெற்றோருடைய தாயின் தகப்பனுடைய கண்ணீரை பார்த்து உதவி செய்யுங்க கர்த்தாவே. பலவிதமான துன்பத்தில் இருக்கிற மக்களப்பா ஆண்டவர், பாவ அடிமைத்தனத்தில் இருப்பார், பெற்றோரை எதிர்த்து பேசுகிறவங்க, டீச்சர்ஸை எதிர்த்து பேசுகிறவங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறவங்கள சந்திங்கப்பா, சந்திங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிற எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் திருமணத்தில் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிங்க. அவங்க என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. வேலை ஸ்தலத்தில் இல்லாத பொருளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லை, திருமணமாக இல்லை சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா, ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவர். தோத்திர உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள் மக்களுக்காக, இந்திய நாட்டிற்கு அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளையும்
ஊழியக்காரர்களையும் அதிகமாக ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறையும் முதியோர் உள்ளத்தை ஜபத்தினாலும் காணிக்கையினாலே தாங்குகிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வருகிற காலங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதிசயங்களை காணப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது நீ மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அனுபவிக்க இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. God bless you. Amen.